வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் 4/2/2023 ஃபோர்நூன் செஷனில் நடந்த டெட் பேப்பர் 2 சயின்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் 1லேருந்து 15 கொஷின்ஸ் போட்டிருப்போம். இந்த வீடியோவில் 16லேருந்து 30 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். 16வது கேள்வி, டிஎன்ஏவின் 2 இலைகளை தனியாக பிரிக்கும் நொதியின் பெயர். டிஎன்ஏவின் 2 இலைகளை தனியாக பிரிக்கும் நொதியின் பெயர். இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 18 பேஜ் நம்பர் 266லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ டோப்போ ஐசோமெரேஸ், ஆப்ஷன் பி எலிகேஸ், ஆப்ஷன் சி லைகேஸ், ஆப்ஷன் டி செல்லுலேஸ். டிஎன்ஏவின் 2 இலைகளை தனியாக பிரிக்கும் நொதியின் பெயர் ஆப்ஷன் பி ஹெலிகேஸ். இந்த கொஷினுக்கான விடை ஆப்ஷன் பி ஹெலிகேஸ். அடுத்த கேள்வி பொறுத்துக. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத பாருங்கள். ஏ நைட்ரோபாக்டர், பி பாலிமிக்ஸா, சி அசட்டோபாக்டர் அசிட்டி, டி ஈகோலை. அடுத்து ரைட் சைடில் பாருங்கள். 1 வைட்டமின்கள், 2 அசிட்டிக் அமிலம், 3 பாலிமிக்சின், 4 நைட்ரஜன் நிலைநிறுத்தல். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. ஏ நைட்ரோபாக்டருக்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தல், பி பாலிமிக்ஸாவுக்கு பாலிமிக்சின், அசிட்டோபாக்டர் அசிட்டிக்கு அசிட்டிக் அமிலம், டி ஈகோலை வைட்டமின்கள். அடுத்து 18வது கேள்வி, குறைந்த வெப்பநிலை மாறுபாடுகளை மட்டும் பொறுத்து கொள்ளும் உயிரினங்கள். இந்த கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி யூனிட் 6 பேஜ் நம்பர் 136லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒளிநாட்ட தாவரங்கள், ஆப்ஷன் பி நிழல் நாட்ட தாவரங்கள், ஆப்ஷன் சி ஸ்டெனோ தெர்மல், ஆப்ஷன் டி யூரி தெர்மல். கொஷின் பாருங்க. குறைந்த வெப்பநிலை மாறுபாடுகளை மட்டும் பொறுத்து கொள்ளும் உயிரினங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி ஸ்டெனோ தெர்மல். ஸ்டெனோ தெர்மல்னா நிலவால் ஆஞ்சியோஸ்போம்ஸ்னு அர்த்தம். இந்த நிலவால் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அதாவது ஸ்டெனோ தெர்மலுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பனைலாம் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி யூரி தெர்மல்னா அதிக வெப்பநிலை மாறுபாடுகளை பொறுத்து கொள்ளக்கூடியது. இது கடல்வால் ஆஞ்சியோஸ்போம்கள்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஸ்டெனோ தெர்மல். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 19வது கேள்வி, கரும்பு தாவரத்தில் கணுவிடை பகுதி நீட்சியை தூண்ட கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோனை பயன்படுத்த வேண்டும்? கரும்பு தாவரத்தில் கணுவிடை பகுதி நீட்சியை தூண்ட கீழ்கண்டவற்றுள் எந்த ஹார்மோனை பயன்படுத்த வேண்டும்? இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 16 பேஜ் நம்பர் 228லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ எத்திலீன், ஆப்ஷன் பி சைட்டோகைனின், ஆப்ஷன் சி ஜிப்ரலின், ஆப்ஷன் டி ஆக்சின். இந்த 4மே தாவர ஹார்மோன்கள். கரும்பு தாவரத்தில் கணுவிடை பகுதி நீட்சியை தூண்டக்கூடிய தாவர ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜிப்ரலின். அடுத்த கேள்வி, உருவாக்க கருவுறா வித்து ஜெனரேட்டிவ் அப்ராஸ்பிரி காணப்படுவது எதில்? இந்த கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி யூனிட் 1 பேஜ் நம்பர் 28லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ மாஞ்சிபெரா, ஆப்ஷன் பி சிட்ரஸ், ஆப்ஷன் சி ஏர்வா, ஆப்ஷன் டி ஹிராசியம். உருவாக்க கருவுறா வித்து எதில் காணப்படுதுன்னா ஆப்ஷன் டி ஹிராசியம். அடுத்து 21வது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது ஆர்கிபாக்டீரியம் இல்லை? கீழ்கண்டவற்றில் எது ஆர்கிபாக்டீரியம் இல்லை? இந்த கேள்வி 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி யூனிட் 1 பேஜ் நம்பர் 21லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ அசட்டோபாக்டர், ஆப்ஷன் பி ஹாலோபாக்டீரியம், ஆப்ஷன் சி மெத்தனோபாக்டீரியம், ஆப்ஷன் டி தெர்மோபாக்டீரியம். இந்த 4ல் எது ஆர்கிபாக்டீரியம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அசட்டோபாக்டர். அசட்டோபாக்டர் நைட்ரஜனாக்கம் செய்ய தான் பயன்படுகிறது. அதாவது அமோனியா உப்பை நைட்ரேட்டாக மாற்ற பயன்படுகிறது. மற்ற 3 ஆப்ஷனும் ஹாலோபாக்டீரியம், மெத்தனோபாக்டீரியம், தெர்மோபிளாஸ்மா இது 3ம் பார்த்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியங்கள். அடுத்த கேள்வி, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தில் VNTRS என்பது என்ன? டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தில் VNTRS என்பது என்ன? இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட்
20 பேஜ் நம்பர் 294 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ மரபு பண்பு மாற்றப்பட்ட உயிரிகளை உருவாக்குவதற்கான அயல் ஜீன். ஆப்ஷன் பி ஆர்டிஎன்ஏவை உருவாக்குவதற்கான கடத்தி. ஆப்ஷன் சி குளோனிங் செய்வதற்கான ஆர்டிஎன்ஏ. ஆப்ஷன் டி அடையாளம் காண்பதற்கான மூலக்கூறு குறியீடு. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தில் VNTRS என்பது ஆப்ஷன் டி அடையாளம் காண்பதற்கான மூலக்கூறு குறியீடு. அடுத்த கேள்வி, ஒருவர் இரத்த பரிசோதனை செய்தபோது இரத்த தட்டு செல்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. இவர் எந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளார்? ஒருவர் இரத்த பரிசோதனை செய்தபோது இரத்த தட்டு செல்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது. இவர் எந்த தொற்றால் பாதிப்படைந்துள்ளார்? இந்த கேள்வி 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 22 பேஜ் நம்பர் 273 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ DEN12 வைரஸ். DENனா டெங்கு. ஆப்ஷன் பி ராபிஸ் வைரஸ். ஆப்ஷன் சி HIV வைரஸ். ஆப்ஷன் டி வைரஸ். எந்த தொற்று ஒருவருடைய இரத்த தட்டு செல்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ DEN12 வைரஸ், அதாவது டெங்கு வைரஸ். டெங்கு எலும்பு முறிப்பு காய்ச்சல் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். எந்த நோய் மன வளர்ச்சி குறைபாடு, தாமதமான வளர்ச்சி, நடத்தை சார்ந்த பிரச்சனைகள், பலவீனமான தசை அமைப்பு, பார்வை குறைபாடு மற்றும் கேட்டல் குறைபாடு போன்றவற்றோடு தொடர்புடையது? இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 18 பேஜ் நம்பர் 268 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ மோனோசோமி 2n-1. ஆப்ஷன் பி ட்ரைசோமி 2n+1. ஆப்ஷன் சி நான்மைய நிலை 4n. ஆப்ஷன் டி நல்லிசோமி 2n-2. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ட்ரைசோமி 2n+1. ஆப்ஷன் பி ட்ரைசோமி 2n+1. அடுத்து 25வது கேள்வி, அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் மற்றும் உடல் வெப்ப உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன். அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் மற்றும் உடல் வெப்ப உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன். இந்த கேள்வி 10th இருக்கு, 12th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ வாசோப்ரசின். ஆப்ஷன் பி தைராக்சின். ஆப்ஷன் சி மெலட்டோனின். ஆப்ஷன் டி FSH. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி தைராக்சின். அடிப்படை வளர்சிதை மாற்ற வீதம் மற்றும் உடல் வெப்ப உற்பத்தியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எதுனா தைராக்சின். அடுத்த கேள்வி, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் என்னும் திசு பொருந்தா நிலை இந்த தம்பதியினர் இடையே பிறக்கும் குழந்தைக்கு ஏற்படுகிறது. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் என்னும் திசு பொருந்தா நிலை இந்த தம்பதியினர் இடையே பிறக்கும் குழந்தைக்கு ஏற்படுகிறது. இந்த கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 4 பேஜ் நம்பர் 56 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ RH நெகட்டிவ் மதர், RH பாசிட்டிவ் ஃபாதர். ஆப்ஷன் பி RH நெகட்டிவ் மதர், RH நெகட்டிவ் ஃபாதர். ஆப்ஷன் சி RH பாசிட்டிவ் மதர், RH நெகட்டிவ் ஃபாதர். ஆப்ஷன் டி RH பாசிட்டிவ் மதர், RH பாசிட்டிவ் ஃபாதர். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ RH நெகட்டிவ் மதர், RH பாசிட்டிவ் ஃபாதர். அதாவது RH நெகட்டிவ் மதருக்கும் RH பாசிட்டிவ் ஃபாதருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் என்னும் திசு பொருந்தா நிலை ஏற்படுகிறது. அடுத்த கேள்வி, கிரையோ பிரிசர்வேஷன் தொழில்நுட்பத்திற்கு எந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? கிரையோ பிரிசர்வேஷன் தொழில்நுட்பத்திற்கு எந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ நைட்ரஜன். ஆப்ஷன் பி நீர்ம நைட்ரஜன். ஆப்ஷன் சி பார்மலின். ஆப்ஷன் டி பனிக்கட்டி. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி நீர்ம நைட்ரஜன். கிரையோ பிரிசர்வேஷன் தொழில்நுட்பத்தில் நீர்ம நைட்ரஜன் என்ற வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து 28வது கேள்வி, தசைகளின் செயல்பாடுகள் குறைவது அல்லது முற்றிலும் முடங்கி போகும் நிலை என்ன? தசைகளின் செயல்பாடுகள் குறைவது அல்லது முற்றிலும் முடங்கி போகும் நிலை என்ன? இந்த கேள்வி
11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 9 பேஜ் நம்பர் 194லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தசை பிடிப்பு, ஆப்ஷன் பி தசை சோர்வு, ஆப்ஷன் சி தசை செயலிழப்பு, ஆப்ஷன் டி தசை சிதைவு நோய். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி தசை செயலிழப்பு. அதாவது தசைகளின் செயல்பாடுகள் குறைவது அல்லது முற்றிலும் முடங்கி போகும் நிலை தசை செயலிழப்பு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி பெண் குழந்தைகளுக்கு போடப்படும் வயது என்ன? கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி பெண் குழந்தைகளுக்கு போடப்படும் வயது என்ன? இந்த கேள்வி 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி யூனிட் 3 பேஜ் நம்பர் 44லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 9 to 10 வயது, ஆப்ஷன் பி 9 to 12 வயது, ஆப்ஷன் சி 9 to 11 வயது, ஆப்ஷன் டி 9 to 13 வயது. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 9 to 13 வயது. அதாவது சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய்க்கான HPV தடுப்பூசி பெண் குழந்தைகளுக்கு 9 to 13 வயதில் போடப்படுகிறது. அடுத்து 30வது கேள்வி, வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வில் வால்வின் இதழ் முனைகள் எந்த தசை நீட்சிகளால் பொருத்தப்பட்டுள்ளது? வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வில் வால்வின் இதழ் முனைகள் எந்த தசை நீட்சிகளால் பொருத்தப்பட்டுள்ளது? இந்த கேள்வி 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 14 பேஜ் நம்பர் 205லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ இதய தசை, ஆப்ஷன் பி வரி தசைகள், ஆப்ஷன் சி கார்டே டென்டினே, ஆப்ஷன் டி பாப்புலரி தசைகள். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி கார்டே டென்டினே. அதாவது வலது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வில் வால்வின் இதழ் முனைகள் கார்டே டென்டினே என்ற தசை நீட்சிகளால் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் 4/2/2023 ஃபோர்நூன் செக்ஷனில் நடந்த டெட் பேப்பர் 2 சயின்ஸ் கொஷின்ஸ் 16லேருந்து 30 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பேட்சில் நடந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.